கல்யாண வீட்டில் வைக்கிற வத்த குழம்பு நம்ம வீட்டில் வச்சா வேணானாங்க சொல்லுவாங்க. அதுவும் இந்த டேஸ்ட்டில் வச்சு பாருங்கள், சும்மா வீடே மணக்கும். அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சாக்கா சும்மாவாங்க, தெருவே மணக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு வத்த குழம்பு வச்சுருக்கேன். செம்மையாக இருக்குது. வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் புளி ஒரு ஓரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா அடி திக்கான கடாயை வச்சுக்கோங்க. நீங்கள் அடி திக்கான எந்த பாத்திரமாக இருந்தாலும் ஓகே. சில்வர் பாத்திரம் வச்சிங்கன்னா கொஞ்சம் அடி திக்காகவே வைங்க, ரொம்ப நல்லது. அதில் பார்த்தீங்கன்னா 75 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அளவுக்கும் ஒரு பெரிய பூண்டு பார்த்தீங்கன்னாக்கா தோல் உரிச்சிட்டு 2 முழு பெரிய பூண்டு தோல் உரிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணவே தேவையில்லை. ரெண்டையுமே போட்டாச்சு, வெங்காயம் பூண்டு ரெண்டுமே போட்டாச்சு. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு இந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரணும், ரொம்ப குழையெல்லாம் தேவையில்லை, நல்லா வதங்கி வந்தால் போதும். கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு ஒரே ஒரு தக்காளிங்க, ஏன்னா புளி ஊற்றுறதால நம்ம தக்காளி ஆட் பண்ண தேவையில்ல. ரொம்ப ஒரு தக்காளி போட்டுட்டு ரொம்ப வதங்க தேவையில்ல. ஒரு 1/4 அளவுக்கு நம்மளுக்கு அந்த தக்காளி வதங்கி வந்த பிறகு இன்றைக்கி நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணலை, தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் தான். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அப்படியே டபுளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் மசாலா, பெருசாக எதுவுமே தேவைப்படாது நம்மளுக்கு. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 50 கிராம் புளியை பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. திக்காக கரைக்காதீங்க, நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அந்த புளியை பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வெங்காயத்தோடு ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த பக்கம் தாளிப்பு கரண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு மணத்தக்காளி வெத்தல் பார்த்தீங்கன்னாக்கா, மணத்தக்காளி வெத்தல் சொல்லி கடையிலேயே நம்மளுக்கு விற்பாங்க. அதை வாங்கி நல்லா நோம்பி எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ரொம்ப தீய விடாதீங்க, ஒரு பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பொரிஞ்ச பிறகு எடுத்துட்டு இந்த பக்கம் நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு சுருண்டு சூப்பராக வருங்க. உங்களுக்கு அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா குழம்பு நம்மளுக்கு நல்லா சுருண்டு சூப்பராக குறைஞ்சிருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க மணத்தக்காளி வெத்தலை போட்டுடணும். தூவி விட்டுட்டு சும்மா ஒரு 4-5 தேங்காய் பதை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கொதிச்சு வந்த பிறகு அந்த தேங்காயால் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கலரிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் பெருங்காயம் தூவி இறக்குனீங்கன்னா ஆஹா, சும்மா சொல்லக்கூடாதுங்க, அப்படி ஒரு வத்த குழம்பு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். செம்மையாக இருக்குங்க. இந்த வத்த குழம்பு நம்ம இன்றைக்கி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டீங்கனாலும் இல்லை 2 நாள் கழிச்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கையில் கொஞ்சமாக உங்களுக்கு வெல்லம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பரான கல்யாண வீட்டு வத்த குழம்பு நம்ம வீட்லேயே செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே என்னங்க, கல்யாணத்தில் போய் தான் கல்யாண குழம்பு சாப்பிடணும்னு அர்த்தமா? நம்ம வீட்லேயே வத்த குழம்பு வச்சு சாப்பிடலாமே. சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு நிறைய வேணும், நிறைய பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து நிறைய நான் எதை போடலாம்னு சொல்லி யோசிச்சு போட முடியும். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த குழம்பு உங்களுக்கு பார்க்க சொல்லவே ரொம்ப ஆசையாக இருக்கு இல்லையா? யாருக்கெல்லாம் குழம்பு வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.